வணக்கம் மக்களே, வெல்கம் டு அபி சேனல்ஸ். ஆடி மாத ஸ்பெஷல். இன்று மதுரை மீனாட்சி அம்மனின் புராண கதையை கேட்போம். மதுரை மீனாட்சி அம்மனின் புராண கதை வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமானது. பாண்டிய மன்னன் மலையத்துவச பாண்டியனுக்கும் அவரது மனைவி காஞ்சனமாலைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. குழந்தை வேண்டி சிவபெருமானை நோக்கி புத்திரகமேஷ்டி என்ற குழந்தை வரம் வேண்டி ஒரு யாகம் வளர்த்தனர். அப்போது யாக குண்டத்திலிருந்து வெளியிட்ட நெருப்பிலிருந்து 3 வயது பெண் குழந்தை அம்பிகையாக தோன்றினாள். அக்குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருந்தன. அக்குழந்தையை கண்டு கவலைப்பட்ட மன்னர் அப்பொழுது அசரீதியாக ஒரு குரல் ஒலித்தது. மன்னா, கவலைப்படாதே, இவள் சாதாரண பெண் அல்ல, பராசக்தியின் அம்சம் என்று. இவளுக்கு தடாதகை என்று பெயரிட்டு வளர்த்து வா என்றும் அக்குரல் கூறியது. அது மட்டுமல்லாமல் இவள் போர்க்களத்தில் எப்பொழுது ஒருவரை எதிர்கொண்டு காண்கின்றாளோ அப்போது அவளது 3வது மார்பகம் மறைந்துவிடும் என்றும் அதுவே அவருக்குரிய கணவராக வருவார் என்றும் அந்த குரல் கூறியது. தடாதகை வளர்ந்து வீரமும் ஞானமும் பெற்று திகழ்ந்தாள். பின் பாண்டிய மன்னர் அவளுக்கு மதுரையின் அரசியாக பட்டம் சூடினார். அரசியான தடாதகை உலகை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தாள். பல நாடுகளை வென்ற அவள் இறுதியில் சிவபெருமானின் உறைவிடமான கைலாயத்தை நோக்கி போர் புரிய சென்றாள். கைலாயத்தில் சிவபெருமானை எதிர்த்து போரிட தடாதகை நேரில் நின்றாள். எதிரே நின்றது சாதாரண வீரன் அல்ல, முக்கடவுளான பரமேஸ்வரன் என்று பார்த்த கணமே அவளது 3வது மார்பகம் மறைந்து போனது. தனக்குரிய கணவர் இவரே என உணர்ந்த தடாதகை தலை குனிந்தார். சிவபெருமான் மதுரையை ஆண்டு வரும் தடாதகையை மனம் முடிக்க சம்மதித்து சொக்கநாதரான சுந்தரேஸ்வரர் மதுரைக்கு வந்தார். சித்திரை மாதத்தில் பிரம்மாண்டமான முறையில் இவர்களுக்கு திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் நடைபெற்றது. தேவுலகத்தில் உள்ள தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என புராணம் கூறப்படுகின்றனர். மீனாட்சி என்றாலே மீன் போன்ற கண்களை உடையவள் என்பது பொருள். திருமணத்திற்கு பிறகு சிவபெருமானும் மீனாட்சி அம்மையும் மதுரையை சமமாக ஆட்சி புரிந்தனர் என புராணம் கூறப்படுகின்றன. மக்களே, இன்று மதுரை மீனாட்சி அம்மையின் புராண கதையை கேட்டீர்கள். இனி வேறொரு புராண கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.